எவன் திருடனும் அவன் தான் இந்த படத்தை கேள்வி கேட்பான். யாரையுமே மட்டம் தட்டி பேசுறதுக்கான இடம் இது. அப்படி ஒரு படம் இவங்க எடுக்கல. இந்த படம் பல முதலாளிகளுக்கு, பல அரசியல் தலைவர்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். விஜய்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன் நான். அது வேற மாதிரியான சீன். அதை அப்படியே விஜய்க்கானதா மாத்திட்டாங்க. அப்படியே அதான் சொல்றேன், உங்களை மாதிரி தற்கூறிகளுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் விடுதலை பாகம் 2 அப்படின்னு சொல்லுவேன் நான். தத்துவம் இல்லாத தலைவர்கள் விஜயை தான் குறிச்சிட்டாங்க. ரசிகர்கள்னாலே விஜய் தானே நான் கேட்கிறேன். யாருக்குமே ரசிகர்கள் இல்லையா? ரசிகர்கள்லாம் யாரு? அவன்லாம் பாத்தீங்கன்னா அயோக்கியன்ற அர்த்தம். அதனால எவனும் கேள்வி கேட்க மாட்டான். மூடிட்டு படத்தை பார்த்து கம்முன்னு போவான். இந்த ஆடியன்ஸ் தான் கேள்வி கேட்கணும். இது கமர்ஷியல் கிடையாது. பல பேர் கேள்வி கேட்க வருத்தமா இருக்கு. எவனுக்கெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கோ அவன் எல்லாம் சொல்லுவாங்க, எவனுக்கெல்லாம் தெரியுது அவன் பொண்டாட்டி எல்லாம் பத்திரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவன் கேள்வி கேட்கறானோ இது விஜயை பார்த்து குறிக்குதுன்னு சொன்னா அவன் தற்கூரி. அந்த மாதிரியான தற்கூரிகளுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் விடுதலை பாகம் 2. விடுதலை பாகம் 2 உண்மையிலேயே சொல்றேன், ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன் நானு. அதாவது எப்படின்னா, இந்த ஒரு படம் அப்படின்னு சொல்றதை விட மக்களுக்கான ஒரு வழி அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பல அரசியல் படத்துல பேசியிருக்காங்க. ரொம்ப உணர்ச்சி பொங்குற மாதிரி இருக்கு இந்த படம். எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த படம் எனக்கு லேகு, இந்த படம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவே முடியல. ஒரு சீனும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒரு டைலாக்குமே பாத்தீங்கன்னா அவங்க சாதாரணமா பேசக்கூடிய ஒரு டைலாக் கூட புரட்சிகரமா இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு. விஜய் சேதுபதி ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்காரு, ஒரு வாத்தியாராக இருக்காரு. அவர் எப்படி ஒரு போராளியாக மாறாரு, அந்த போராளி எப்படி தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா காமிச்சிட்டாங்க. ஒரு போலீஸ் கதாபாத்திரம், அந்த ஒரு கதாபாத்திரத்தை எப்படி இன்னைக்கு அரசாங்கம் எப்படி ஆண்டுகிட்டு இருக்குது, அராஜகம் பண்ணாக்கா, அதாவது போலீஸை வச்சு பண்ணக்கூடிய அராஜகம் எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க. சேத்தனோட ஒரு கதாபாத்திரம் போலீஸ்ன்றது யாரு அப்படின்றது தெரியப்படுது. சூரிய அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் போலீஸ் நிறைய நல்லவங்களும் இருப்பாங்கன்றது நமக்கு தெரியப்படுது. சூப்பரா இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட சொன்னாங்க இல்லையா, தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும், ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காதுன்னு சொல்லி இது விஜய்க்கான ஒரு வசனமா பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அதுவும் ஒரு பெரிய அரசியல் தான். அதை சொன்ன தற்கூரிகள் இன்னைக்கு இந்த படத்தை பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க, இந்த படத்துல அது எதுக்காக சொன்னாங்க அப்படின்ட்டு. ரசிகர்கள் அப்படின்னால அது விஜய் தானே நான் கேட்கிறேன். படத்தை பாருங்க, விஜய் சேதுபதி நான் போய் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் பின்னாடி இருக்க ரசிகர்கள் கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க போயிட்டீங்கன்னா எங்களை யாரும் வழி நடத்துவா. நம்ம கிட்ட ஒரு தத்துவம் இருக்கு, நம்மளோட கொள்கை என்ன, மக்கள் இயக்கத்தோட ஒரு கொள்கை என்ன, தத்துவம் இருக்கு இல்லையா. தத்துவத்தை வச்சு அடுத்த தலைவர்களா நீங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த வசனத்தை தான் இன்னைக்கு பல தற்கூரிகள் அதை விஜய்க்கான அரசியலா மாத்தி நம்மள அப்படி நம்ப வச்சு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்பாதீங்க, கேள்வி கேளுங்க, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்றதான் சொல்றாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அது ரொம்ப காட்சி அமைப்புல ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு போராளி அப்படின்னா வீரப்பன் ஒரு போராளி, அந்த வீரப்பனுக்கு ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்க, தேச துரோகி, பயங்கரவாதி அப்படின்ட்டு. அந்த வீரப்பனுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு அவர் போராடினார், யாருக்காக போராடினார் என்னன்னு. நம்ம எடுத்துக்கூடிய தீபாவளி, பொங்கல் லீவு, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, இதுக்கு பின்னாடி கூட ஒருத்தனோட போராட்டம் இருக்குன்றது ரொம்ப அருமையா காமிச்சிருப்பாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இன்னும் 10 தலைமுறை கழிச்சு இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னாலும் அன்னைக்கும் உங்களுக்கு புரியும். அன்றே கணித்தார் வெற்றிமாறன் நீங்க சொல்ற அளவுக்கு இருக்கு இந்த படம். அவ்வளவு அற்புதமான ஒரு படம். படத்துல சூரிய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல சூரிய இருந்தாரு, விஜய் சேதுபதி இருக்காரு. சோ எப்படி இருக்கு ஐயா? ஃபர்ஸ்ட் பார்ட் சூரிக்கான ஒரு படம். இது விடுதலை பாகம் 1ன்னு சொல்ல மாட்டோம், சூரிக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். பார்ட் 2லயே கம்ப்ளீட்டா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை காமிச்சிட்டாங்க, மக்கள் இயக்கம் எப்படி வந்துச்சுன்னு காமிச்சிட்டாங்க, எல்லாமே காமிச்சிட்டாங்க. பார்ட் 2வே போதுமான ஒரு கதையா தான் எனக்கு தெரிஞ்சது. உண்மையிலேயே இதுவே ஒரு நல்ல படம் அப்படின்னு தோணுச்சு. நீங்க பார்ட் 1ல சூரியோட கதாபாத்திரம் பார்த்துட்டீங்க, கௌதம் மேனோட கதாபாத்திரம் பார்த்துட்டீங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ அதை தான் பார்ட் 2ல காமிச்சிருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப அற்புதமா, ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏ சர்டிபிகேட்டை கொடுத்து குழந்தைங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா கூட ஓடிடியில வந்தா கூட குழந்தைங்களுக்கு போட்டு காட்டுங்கன்னு சொல்லுவேன். அது கெட்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு இந்த படத்துல இருந்து. அந்த மாதிரி படம் எல்லாரும் தெரிய வேண்டிய ஒரு படம். எந்த மாதிரியான ஆடியன்ஸ் ஐயா? குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்க. ஏன்னா ஒரு கேள்வி கேட்கணும் முடிவு பண்ணிட்டு அது யார் வேணா கேட்கலாம். அதையே இந்த ஆடியன்ஸ் தான் கேள்வி கேட்கணும். இது கமர்ஷியல் கிடையாது. பல பேர் கேள்வி கேட்கணும் வருத்தமா இருக்கு, படத்துல பிஜிஎம் சரியில்லைன்றாங்க. இது அந்த மாதிரி படம் இல்லை, இது மக்களோட வழி. இதை ஒரு டாக்குமெண்ட்ரியா மியூசிக்கே இல்லாம போட்டா கூட நம்ம பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். வெற்றிமாறன் ரொம்ப டீசென்டாக நான் இதை மட்டும் ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அதை எடுத்துக்கிறது ஓவி விற்போம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எந்த கட்சியும் தாக்கி பேசல, கம்யூனிசம் கொடியை கூட அவர் காட்டல. அவரு டீசென்டாக பிளர் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. எடுத்துக்கிறது உன் விருப்பம், எடுத்துக்கப்போ அப்படின்ட்டு. நிறைய அரசியல் பேசியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப இருக்கிற படிப்பே பாத்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்துல தான் படிப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஆளும் கட்சி குறித்து பெருசா பேசி விஜய் கொஞ்சம் கீழே பத்தி பேசணும். இல்ல, விஜய் இது இந்த இடத்துல யாரையுமே மட்டம் தட்டி பேசுறதுக்கான இடம் இது. அப்படி ஒரு படம் இவங்க எடுக்கல. விஷயம் என்னன்னா, ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து நமக்கு தெரியாது, அண்ணா அவர்கள் போராட்டம் பண்ண தெரியாது, நிறைய பேர் போராட்டம் பண்ணி நமக்கு நிறைய சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் படிப்பையும் சேர்த்து நான் சொல்றேன். அந்த கட்சியை இன்னைக்கு எப்படி மாத்திட்டாங்க, பின்னாடி எப்படி ஊழல் பண்றாங்க, அதை வச்சு யார் யாரெல்லாம் எப்படி பலன் அடைகிறாங்க அப்படின்றதுதான் அரசியல் களம் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது. ஆனா எது ஒண்ணு நடந்தாலும் அதுக்கு பின்னாடி கூட அரசியல். ஒரு போராட்டம்னு ஒருத்தன் பண்ணவே கூடாது, நான் பண்றதாண்டா சரி, உங்களை எப்படி எல்லாம் மறக்கடிக்கிறேன் பாருன்னு ஒருத்தன் பண்றான்ல, அந்த அரசியலை நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த படத்துக்கு அரசியல் எதிர்ப்பு வராது. ஏன் சொல்றேன்னா, இதுல எந்த ஒரு அரசியல் கட்சியும் டைரக்டா தாக்கல. இதுல எவனா ஒருத்தனை பாயிண்ட் அவுட் பண்ணி எவனா கேள்வி கேட்டான்னா, எவன் திருடனோ அவன் தான் இந்த படத்தை கேள்வி கேட்பான்.
இந்த படம் பல முதலாளிகளுக்கு பல அரசியல் தலைவர்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். எவனுக்கெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கோ அவன் எல்லாரும் சொல்லுவாங்களே, எவனுக்கெல்லாம் தெரியுது அவன் பொண்டாட்டி எல்லாம் பத்திரிகை தான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவன்லாம் கேள்வி கேட்கறானோ அவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அயோக்கியன்ற அர்த்தம். அதனால எவனும் கேள்வி கேட்க மாட்டான், மூடிட்டு படத்தை பார்த்து கம்முன்னு போவான். சூப்பரா இருக்குன்னு சொல்லி போவான். படம் நல்லா இல்லைன்னு எவனும் சொல்லவே மாட்டான். கருத்துல தலைவர் பின்னாடி போவாது அப்படின்னு சொல்லும்போது நீங்க கூட சொன்னீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது இன்டெரக்டா விஜய் சொல்றாரு. கிடையாது அதுதான் சொல்றேன். அது விஜய்னு சொல்லி நம்மள நம்ப வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன் நான். அது உள்ள போய் பார்த்தா கம்ப்ளீட்டா அந்த சீனே வேற. அது வேற மாதிரியான சீன். அது அப்படியே வந்து விஜய்க்கானதா மாத்திட்டாங்க. அப்படியே அதுவும் அரசியல். அது எவ்வளவு ஒரு தற்குறித்தனம் அப்படின்றது நல்லா தெளிவா அந்த தெரியும். மாதிரி நினைச்சது இப்ப பேசுறாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க? அதான் சொல்றேன். உங்களை மாதிரி தற்கூறிகளுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் விடுதலை பாகம் 2 அப்படின்னு சொல்லுவேன் நானு. எவன் எந்த ஒரு விஷயத்த எதை சொன்னாலும் அதை வந்து நம்பாதீங்க, சந்தேகப்படுங்க, அது நீங்க தீர விசாரிங்கன்றதான் உள்ள சொல்லியிருக்காங்க. இது வந்து தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து விஜயத்தான் குறிச்சிட்டாங்க. ரசிகர்கள்னாலே விஜய் தானே நான் கேட்கறேன். யாருக்குமே ரசிகர்கள் இல்லையா? ரசிகர்கள்லாம் யாரு? உங்க பின்னாடி நிக்கக்கூடிய, உங்களை பார்த்து உங்க 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 பின்னாடி உங்களை விரும்பி வரவன் அவன் ரசிகன் தான். அவன் வந்து நிக்கிறதால உங்ககிட்ட வேலை செய்யறவன் அப்படி கிடையாது. ரசிகர்கள் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி, உங்களை பின்பற்றவன் ரசிகர் அப்படின்றதுதான். அதான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது வந்து விஜயை பார்த்து குறிக்குதுன்னு சொன்னா அவன் தற்குறி. அந்த மாதிரியான தற்குறிகளுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் விடுதலை பாகம் 2. நிறைய பேர் வந்து இன்னைக்கு புலம்பிட்டு போவாங்க, படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏன்னா படம் நல்லா இல்லைன்னு சொன்னா அவனோட அரசியல் வெளில தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவான். உள்ளுக்குள்ள அவனு தான் வந்து படத்தை திட்டிக்கிட்டே போவான். ஐயா இதெல்லாம் பண்ணா இப்படி டைரக்டா தாக்கிட்டாங்களே எங்களை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போவான். அந்த மாதிரி படப்பட உண்மை முகம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா காட்ட மாட்டாங்க. அதுவும் ஒரு அரசியல், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த அரசியல் நமக்கு புரிய வச்சிருக்கு இந்த படம். விஷுவல் வைஸ் எப்படி சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் லென்த்தா போற மாதிரி பல பேருக்கு தெரிஞ்சா கூட லென்த்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அது என்னன்னா ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அது நமக்குள்ள ஒரு தாக்கத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லா இருக்கு. அது கூட பாக்குறது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வலியா இருந்துச்சு நமக்குள்ள பார்க்கும்போது. எந்த இடத்துலயுமே வந்து அடிச்சிட்டு சாவுங்க எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கிடையாது. ஒருத்தன் மக்கள் போய் இயக்கத்துல இருந்து ஒருத்தன் சாகும் போது நமக்கு ஒரு வலியை கொடுக்குது. நமக்கு ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, கவுண்ட் குறையுது அவங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வேற ஒண்ணுமில்ல. கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப டச்சிங்கா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த பாரி படங்களை ஆதரிக்காம என்ன படத்தை ஆதரிக்க போறோம்? எல்லாரும் பாருங்கன்னு சொல்லுவேன். நீங்க ஃபைட் சீன் சொன்னீங்க. இந்த படத்துல வந்து வெற்றிமாறனோட ஃபைட் சீன்ஸ் மாதிரி இல்லன்னு எல்லாம் சொல்றாங்க. அது எப்படி? அசுரனோட சாயல் கின் கர்னாஸோட அந்த ஃபைட்லயே நமக்கு தெரிஞ்சிடும். அசுரன் சாயல்ல ஒரு ஈட்டியை தூக்கிட்டு வருவாங்க. இது யாரு இல்லைன்னு சொன்னது எனக்கு புரியல. எனக்கு விமர்சனங்கள் பல வரும். ஓகே, அது அவங்களோட பாயிண்ட பொறுத்த வரைக்கும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அசுரன் இந்த மஞ்சு வாரியரும் இவருக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனும் அசுரன் ஞாபகப்படுத்துச்சு எனக்கு. அதே மாதிரி வந்து கின் கர்னாஸோட அந்த ஃபைட்டும் அசுரன் ஞாபகப்படுத்துச்சு. ரெண்டாவது இவரோட போராளியாக காட்டப்பட்ட விஷயங்களை வீரப்பன் ஞாபகப்படுத்துச்சு. மாதிரி பல விஷயங்கள் ஞாபகப்படுத்துச்சு. முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டார் அவரு, இது யாரை கற்பனை கதைன்னு போட்டார் அவர். அப்படியே சேஃபா எடுத்தாப்ல. நல்லாதான் இருக்கு உண்மையிலேயே. இதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி நீதான் நான் சொல்ல வரல. அதை சொல்லாதீங்கன்றதையும் ஒரு வெற்றிமாறன் ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. பிடிச்ச ஒரு சீன் படத்துல கிளைமேக்ஸ் போர்ஷன்ல மஞ்சு வாரியர் வந்து விஜய் சேதுபதி அவங்களும் 2 பேரும் பேசக்கூடிய ஒரு காட்சி நல்லா இருக்கும். என் பாடியை கிளைம் பண்றது அப்படின்னு ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. படத்தை பாருங்க, அவ்வளவு அற்புதமான ஒரு காட்சி, ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. ஒரு தலைவனை எப்படி ஒரு தலைவனை எப்படி காட்டணும்ன்றத ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காரு. பார்ட் 3க்கு லீட் இருக்கு, ஆனா வராது. பார்ட் 2 முடிஞ்சு போச்சு படம். பார்ட் 3 எடுக்க கூடாது இந்த படத்துக்கு, அவ்வளவுதான். விடுதலை ஒரு வரியில சொன்னா விடுதலை ஒரு வரியில சொன்னா மக்களின் வலி, அவ்வளவுதான்.